show, but I wanted to know everything. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய பொழுது உங்களுக்கு சூப்பராக அமையணும்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் ஏஞ்சதும் நான் இந்த வெந்தய பவுடரை வெறும் வயிற்றில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வெந்தய பவுட்ரை போட்டதுக்கு பிறகு நான் ஒரு ½ கழித்து நான் பிளாக் டீ போட்டு குடித்தேன். அந்த பிளாக் டீயில் நான் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது என்ன மசாலான்னு சொன்னீங்கன்னாக்கா, இதில் சுக்கு, மல்லி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பிளாக் டீயில் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி நான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த பிளாக் டீயை தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். காஃபியை நிப்பாட்டிட்டேன். அதனால் ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு காஃபி குடித்தா ஒரு லேசியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இந்த டீயை குடித்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் சொல்லிவிட்டு நான் இப்படி டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற கிரேவி பருப்பில் முட்டை போட்ட கிரேவி தான் செய்ய போகிறேன். இது என் பிள்ளைகளுடைய ஃபேவரட் இது. அதனால் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன். இதில் பைத்தம்பருப்பில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அதுக்கு பிறகு கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை குக்கரில் வேக வைக்கிறேன். ஏன் குக்கரில் வேக வைக்கிறேன்னு சொன்னாக்கா, நம்ம ஊர் பருப்பு மாதிரி இந்த ஊர் பருப்பு இருக்காதுங்க. உளுந்து சைஸில் இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் சொல்லிவிட்டு நான் குக்கரில் வேக வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த கிரேவியை செய்வோம். இந்த ஊர் ஆனியன் இப்படி தாங்க இருக்கும். இது இந்த ஊர் ஆனியன் இப்போதைக்கு இதான் என் கையில் இருக்குது. நான் இன்னும் இந்தியன் ஷாப்லாம் நான் போகல, எங்கே கிடைக்கும். இருந்தாலும் நான் இப்போதைக்கு இதான் என் கையில் இருக்குதுன்னு இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு பருப்பும் பைத்தம்பருப்பும் நான் இந்தியன் ஷாப் தான் போய் வாங்கணும். பைத்தம்பருப்பு அப்படியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கு பிறகு கடுகு, ஜீரகம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். சாப்பாடு களைஞ்சி வச்சுருந்தேன், அதையும் வடித்து விட்டுட்டேன். அதுக்கு பிறகு தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இதில் பெரிய மசாலாலாம் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதாங்க நான் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப பெரிய மசாலாலாம் நான் சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கு பிறகு இது எல்லாம் வெந்ததும் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். வேக விட்டுக்கிட்டு இருக்கும் போது கடைசியாக நான் இதில் முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு கூட எனக்கு கொஞ்சம் பத்தலைங்க, நான் கொஞ்சம் தான் போட்டேன். அதனால் தேவையான அளவு சால்ட்டும் இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுங்கள். ஏண்டாக்கா முன்னாடியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னாக்கா களைஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு முட்டையை போட்டுக்கிட்டு கடைசியாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், அதுக்கு பிறகு கஸ்தூரி மெத்தி, அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் எதுக்காகன்னு சொன்னாக்கா, ஆயில் சாஃப்டாக்குங்க சிக்கனை. அதனால் ஆயிலை ஊற்றி இதில் நல்லா நம்ம எடுத்து ஒரு ½ நம்ம ஊற வச்சோன்னு சொன்னாக்கா, மிக்ஸ் பண்ணி ஊற வச்சோன்னாக்கா நம்மளுக்கு நல்ல சாஃப்டான சிக்கனாக கிடைக்குங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாக இருக்கும் உள்ளக்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு ½ வேக வச்சுக்கிட்டேன். இதில் பாதி ஓவன்லையும் பாதி ஆயில் ஃப்ரை பண்ணி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஓவனில் என் ஹஸ்பண்டுக்கு வச்சிட்ருக்குறாங்க, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். பாருங்கள், கிரேவி செமையாக வந்திருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு சிக்கன் டாக்கா அட்டகாசமாக இருக்கும். அதனால் இப்போ ஓவனில் நான் இப்போ எங்களுக்கு எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு நான் இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு குக்கிங் ஏதாவது வேணுன்றாலும் என்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ் ஆகும்னு நம்புகிறேன், பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் நான் முயற்சி செஞ்சு போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் வந்து கோட்டிங் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் வேண்டாக்கா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிக்கனை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓவனில் உள்ளதும் ரெடி ஆகிடுச்சி. நான் சீக்கிரம் வந்து வெளியில் போகிறதுனால இப்போ எனக்கு பசிக்குது. அதனால் நான் வந்து இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆயில் ஃப்ரையில் பண்ணதுங்க. இது வந்து ஓவனில் பண்ணதுங்க. உங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணதை விட ஓவனில் பண்ணது பயங்கர சாஃப்டாக இருந்துச்சுங்க. பார்க்கும் போதே நல்லாவே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நான் வந்து நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.